பக்கம் 8. Thank you.
மகிழ்ச்சியை உணர்ந்தது. பாமரர்களுக்கும் கடைகளில் இருப்பவர்களுக்கு கூட கடவுள் தன்னை நிச்சயம் வெளிப்படுத்துவார் என்பதை மெசியாவின் பிறப்பு இடையர்களுக்கு சொல்லப்பட்ட நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. நிறைவான நிலையான மகிழ்ச்சிக்காக ஏங்கி நிற்கும் நம் மனங்களுக்குள் இறைவன் தன்னுடைய பேரின்பத்தை ஊற்றி நிறைத்திட அறிவிக்கிறோம். எங்கும் மகிழ்ச்சியை விதிக்க உறுதி கொண்டவர்களாய் மகிழ்வின் மன்னனை வரவேற்கும் விதமாக குருவானவர் இந்த மூன்றாவது பிரியை ஏற்றுவார்கள். அன்புக்குரிய திருவிழாக்கான 3ஆம் வயது மகிழ்ச்சி அழைக்கப்படுகிறது. நாம் மகிழ்ச்சியின் திரி நம் உள்ளத்தில் எரிய வேண்டும். மகிழ்ச்சியாக ஆண்டவர் வர வேண்டும் என்ற அடையாளமாக கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிழ்ச்சி சிறப்பான தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலிக்குள்ளரை மகிழ்ச்சிக்குரியவர்களே, திருவருகை காலத்தில் 3ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் குழந்தையேச அன்பை குடும்பத்தார் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். அன்பில் உள்ளதை நினைத்து அகமகிழ இந்த திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நமது மகிழ்ச்சியை மட்டுமல்ல, நம்மிடம் உள்ள அனைத்தையுமே பிறரோடு பகிர்ந்து வாழ திருமுழுக்கு யோவான் நம்மை தூண்டுகிறார். 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். தூய ஆவியின் வெறுப்பால் நமக்கு திருமுழுக்கு என்னும் கொடுக்கும் வலிமைமிக்க ஆண்டவரின் வருகைக்காக நாம் காத்திருக்கின்றோம். அணையா நெருப்பிலிட்டு சுத்தரிக்கப்படும் பதராக இல்லாமல் அவருடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் கோதுமையாக வாழும் வர வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். திருப்பாடு 102 நகராட்சி ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வழிபடுகிறது. இன்றைக்கு மகிழ்ச்சி ஞாயிறு, ஆங்கிலத்தில் நாம் ஹாப்பி சண்டே என்றோம். எல்லாம் பக்கத்தில் ஆளை பார்த்து ஹாப்பி சண்டேன்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியோடு சொல்லி பார்ப்போம். ஹாப்பி சண்டே, ஹாப்பி சண்டே, மகிழ்ச்சி ஞாயிறு. நாம் இந்த மகிழ்ச்சி ஞாயிறிலே நாம் இறைவனை போற்றி புகழ்கிறோம். இறைவன் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார், ஆனந்தமாக இருக்கிறார். என்னாலும் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, ஆகவே அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கடவுள் தந்திருக்கிறார். ஆகவே அவரை நாம் சிறப்பாகத்திலே மகிழ்ச்சியோடு வளர்க்கிறோம். திருப்பாடு 102 சொல்லப்படுவது போல ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வழிபடுங்க. யாரும் சோகமா இல்லை, யாரும் துயரமா இல்லை, யாரும் தூக்க கலக்கத்தோடு இல்லை, எல்லாம் சந்தோஷமா துடிப்பா ஆக்டிவா கடவுளை நாம் வழிபட வேண்டும். ஆகவே அதற்கேற்றவாறு கை குண்டுங்க, எல்லாம் கை குண்டுங்க, கடவுள் முன்னாடி கை குண்ட மறக்காதீங்க. ஆண்கள் கல்யாணம் ஆனவங்க திருமணமானவங்களாம் கை குண்டு வளருங்க. கடவுள் எவ்வளோ காரியம் செய்யணும், எப்படி கரை தேர்ந்து கொண்டிருக்காரு, உங்களை இவ்வளோ கரை தேர்ந்து கொண்டிருக்கிறார், எவ்வளோ காரியங்கள் செய்திருக்காரு. அதெல்லாம் மறக்கவே கூடாது, ஒருபோதும் மறக்கக்கூடாது. என்னாலும் சொல்லணும், அந்த கை சொல்லணும், இந்த கை கும்பிருக்க சொல்லணும், இது கடவுள் தான் என்று சொல்லி கை கும்பிருக்க சொல்லணும். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு இந்த ஞாயிறு கொண்டாடுவோம், சந்தோஷமாக இன்னும் ஆகவிருப்போம். கடவுள் பல மகிழ்ச்சியான காரியங்களை இன்னும் தருவார். வியப்புக்குரிய காரியங்கள் பலவற்றை அவர் செய்வார். ஆக அந்த கடவுள் நம்பிக்கை வைத்து நாம் இந்த திருப்பலியை தித்திப்போடு கொண்டாடுவோம்.
அன்பிற்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுகத்தின் நினைவாக நம்மை தெளிக்கப்பட்டு தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அறியுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூயாவிற்கு உண்மை உணர்வுகளாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வில் ஊற்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீர் வழியாகும் மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருமணமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்திய ஆண்டவரை தாழ்மையை கொண்டாடுவோம். வாழ்வெளிக்கும் ஒரு அருளின் மூச்சு நேர்வை புதுப்பித்தரும் இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தின் நிலை தீ அனைத்தும் காப்பீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணிவிடம் உமது மீட்பை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம்பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கின் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பொருளால் இந்த உப்பை பரிவர்த்தத்தில் புனிதப்படுத்திய ஆண்டவரே உங்கள் தாழ்மையை மன்றாடுவோம். உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் காக்க தோல் நிறச் செய்கிறார். உம் தூய் ஆகிய உடனிருந்து எங்களை இடையராக காத்தருவாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உமக்கிடையே கண்ணோக்குகின்றேன். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரும். இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டலோடும் என்றும் கொண்டாடும் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு இருந்து தீய காலம் மறைந்துவிட்டது. இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று இறைவன் உடனிருப்பை எடுத்துரைக்கும் இறைவாக்கினர் செப்பேனியாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து கவனமுடன் செவிமடுப்போம். அவர் ஆசிரால் நம்மை நிரப்பி அருள்வாராக. முதல் வாசகம். உன் பொருட்டு ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுவார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 14 முதல் 17 முடிய. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே ஆரம்பரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலை அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார்.
இனி நீ எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம் முறை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாடு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். கிறிஸ்தவர்கள் கவலைகளை விட்டுவிட்டு அகமகிழ வேண்டும். அறிவை எல்லாம் கடந்து அமைதி நன்மை ஆட்கொள்ளும் என்பதனை பிலிப்பியருக்கு எழுதியதை கவனமுடன் செவி கொடுப்போம்.
இரண்டாம் வாசகம். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்து உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடலிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 10 தொடங்கி 18 முடிய. லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 10 முதல் 18 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாமல் பயந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரிதண்டோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட நோய்க்கு அதிகமாக எதையும் கண்டார்கள் என்றார். படைவரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரை அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவை இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்கு எண்ணிக் கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய விதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவியின் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையின் பதனை பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பில் சுட்டரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இனியவர்களை, நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை சந்தோஷப்படுத்த அவர் பல்வேறு விதமான நற்காரியங்கள் செய்திருக்கிறார். ஆனால் வாழ்வில் ஏற்படுகிற பல்வேறு விதமான பிரச்சனைகளாக இருக்கலாம், தளர்வுகளாக இருக்கலாம். இவற்றின் காரணமாக நம்முடைய மகிழ்ச்சி என்பது இல்லாமல் ஆகிறது, குறைகிறது, சந்தோஷத்தின் அளவு குறைகிறது. சிறு வயதில் நாம் இருந்ததற்கும்
எப்போது இருப்பதற்கு மகிழ்ச்சி என்பது குறைவதாக இருக்கிறது. ஆக அப்படி குறைகிற மகிழ்ச்சி ஆண்டவர் ஒவ்வொரு தருணத்தையும் கூட்டுகிறார், அதை பெருக்குகிறார், அந்த ஆனந்தத்தை அதிகமாக்குகிறார். இன்றைக்கு சிறப்பாக மெஸ்ஸியாக வருவதற்காக நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த தருணத்திலே நாம் மகிழ்ச்சியாக அர்ப்பணித்து கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை சிறப்பாக அழைக்கிறார். அதில் பாருங்கள், முதல் வாசகத்திலே ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாருங்கள். ஆர்ப்பரி, ஆரவாரம் செய், அக்கிளி. நாம் மகிழ வேண்டுவதற்காக பெரிய வார்த்தைகள் எல்லாம், மகிழ்ச்சி உச்சக்கட்டமான வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆர்ப்பரி, ஆரவாரம் செய், அக்கிளி. இந்த வார்த்தைகள் சொல்லி பார்ப்போம், நமக்கு அப்படியே சந்தோஷம் வரும். முதல் நான் சொல்லுங்க. ஆர்ப்பரி, ஆர்ப்பரி, ஆரவாரம் செய், அக்கிளி. கொஞ்ச நேரம் அமைதியாக உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க, கண்ண முடிக்கு. இந்த 3 வார்த்தை, ஆர்ப்பரி, ஆரவாரம் செய், அக்கிளி. அமைதியாக வெரி குட். இது பக்கத்தில் காலி பேர் பாருங்க. முதல் லைனே முதல் வாசகத்தில் மகளே சீயோன் மகிழ்ச்சியா நாட்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகளே சீயோன் மகிழ்ச்சியா நாட்களே. நீ பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்து பேர் தெரியலன்னு கேட்க வச்சுருக்கீங்க. அந்த ஆள் பேரை சொல்லி மகிழ்ச்சியா நாட்களே அப்படின்னு சொல்ல போறீங்க. பேர் தெரியலன்னா ஒரு நிமிஷம் தானே கேட்க வச்சுருக்கீங்க. பேர் சொல்லணும். அம்மா உன் பேர் என்னன்னு கேட்க வச்சுருக்கீங்க. அண்ணாச்சி உங்களை இப்போ புதுசாக பார்க்குறீங்க, கோயிலுக்குள்ள வந்திருக்கீங்க. வெரி குட். கோயிலுக்குள்ள வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். உங்கள் பேர் என்ன லைட்டாக கேட்குறீங்க. மகளேன்னா பெண்ணா மகளே, ஆண்னா மகனே மகிழ்ச்சியா நாட்களே. பக்கத்தில் உள்ள ஆளுகள் சொல்லுங்க, பேர் சொல்லி. வெரி குட், வெரி குட், சூப்பர். ஆண்கள் நல்ல அழகாக பங்கெடுத்தார்களே. ஆண்கள், நம்முடைய ஆண்கள் நல்ல அழகாக கை கொடுத்துருப்பாங்க, கோயிலுக்கு வந்திருப்பாங்க. சிறப்பு. ஆக நாம் மகிழ்ச்சியாக ஆட்படுத்துவதற்காக ரொம்ப சிறப்பான வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்தால், உங்கள்கிட்ட இருக்க ஒரு மகிழ்ச்சி காணாமல் போயிட்டா இந்த வார்த்தையை சொல்லுங்கள். ஆர்ப்பரி, ஆரவாரம் செய், அக்கிளி. உங்கள் பேரை சொல்லி ஆர்ப்பரி, ஆரவாரம் செய், அக்கிளி. இந்த வார்த்தைகள் இறைவன் சொல்லுகிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நம்ம சிறப்பான இடத்துல மகிழ்ச்சி பெறுகிறது. ஆகவே இப்படி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கடவுள் நல்ல அழகான சூழ்நிலை தந்திருக்கிறார். கால சூழ்நிலை பார்க்கிற போது ரொம்ப அழகாக சிறப்பான சூழ்நிலை தந்திருக்கிறார்கள். நாம் குளிர்ச்சியாக இருக்கிற மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக கடவுள் முன்னேற்பாடாக மழையை தந்து நல்ல மகிழ்ச்சியை குளிர்ச்சியை தந்திருக்கிறார். அதை அனுபவிக்க வேண்டும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பதற்காக அவர் தந்திருக்கிறார். பாருங்க, அங்கே உள்ளது போதாமல் ஆல்பு பாய்ஸ் இன்னும் ரொம்ப குளிர்ச்சி கொடுத்ததற்காக இந்த 2 பேரும் போட்டு போயிருக்காங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்காக கடவுள் நல்ல சூழலை கொடுத்திருக்கிறார். அப்போ அதையெல்லாம் நாம் உணர வேண்டும். இது வேறு யாருக்காக அல்ல, வேறு யாருக்காக சொல்லி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத விட்டுறக்கூடாது. உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ரொம்ப சோர்வாக தளர்வாக வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். அதற்காக கடவுள் தந்திருக்கிறார். அப்போ அதை நினைச்சு மகிழ்ச்சி பெறணும். கடவுள் வாய்ப்புகள் கொடுப்பார். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நாம் மகிழ வேண்டும். இன்றைக்கு நாம் திருப்பலிய வசனத்துக்குள் வருகிற போது அங்கே சொல்லப்பட்டிருப்பது 1 தெசலோனிக்கர் 5:16 எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சொல்லி பவுல் சொல்லுகிறார். நாம் 2ஆம் வாசகம் பார்க்கிறது பிலிப்பியர் 4:4 ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்கிறார். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த மனதை நமக்குள்ளே சிறப்பாக ஒரு பயிற்சி தான். எல்லாமே பயிற்சி தான். வாழ்க்கையில் பார்க்கும்போது 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் வாழ்க்கையில் வலிகள் வரும், துயரங்கள் வரும், பிரச்சனை உண்டு, சவால் உண்டு, குழப்பம் உண்டு, தோல்வி உண்டு, அவமானம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் 2 வகையான மனிதர்கள் பார்க்கலாம். அதை வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மனிதர்கள், முதல் வகையான மனிதர்கள் ரொம்ப சோகமாக அதை பிரதிபலிக்கிறார்கள். எல்லாருக்கும் உண்டு, உங்களுக்கு உண்டு, பக்கத்தில் உள்ள ஆளுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு அதே மாதிரி பிரச்சனை. ஆனால் முதல் வகையான மனிதர்கள் அந்த வலிகளை, துயரங்களை, கஷ்டங்களை சோகமாக முகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இது 95% மக்கள் அப்படி பயன்படுத்துகிறாங்க. எல்லாத்தையும் அந்த முகத்தை பார்த்தாலே பக்கத்தில் போக முடியாது, இவ்வளோ சோகமாக இருக்கும், ரொம்ப சோகமாக. அந்த முகத்தை பார்த்தாலே பக்கத்தில் போக முடியாது. ஒரு நல்ல காரியம் தான் முகத்தில் முகத்துலையா
அது ஒரு சோகமான ஒரு இருடங்க முகம்தான் அந்த முகத்தில் போய் குளிக்கிறாரு. அப்படி ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கு உண்டு, பக்கத்துக்கு ஒன்று உண்டு, அதே மாதிரி பிரச்சனை உண்டு. ஆனால் முதன்மையான மக்கள் வழிகள் துயரங்கள் வருகிற போது அதை முகத்திலே தங்கள் வாழ்க்கையில் அப்படியே பட்டு விடுகிறார். இரண்டாவது வகையான மக்களை பார்க்கிற போது அதே வழிகள், அதே பிரச்சனை, அதே துயரம், அதே அவமானம். ஆனால் அந்த வழிகளை எல்லாம் அவர்கள் வளமாக மாற்றுகிறார்கள், சந்தோஷமாக மாற்றுகிறார்கள், மகிழ்ச்சியாக மாற்றுகிறார்கள். அந்த முதிர்ச்சியான மனதை கண்டிப்பாக பயிற்சி இருந்தாலும் கிடைக்கும். அது நல்ல பயிற்சி பெற வேண்டும். துயரங்கள், சோகங்கள் வருகிற போது அந்த துயரங்கள், சோகங்களை எல்லாம் அதே மகிழ்ச்சியாக மாற்றும். பாருங்க, சார்லி சாப்ளின் இந்த உலகத்திலே நிறைய பேர் சிரிப்பித்தது யாரு? அவர் தான் சார்லி சாப்ளின். அவர் என்ன சொல்கிறார்? சிரிக்காத நாள், இன்னைக்கு நீங்கள் சிரிக்கலன்னா இந்த நாள் வீணான நாளுங்கிறார். இன்னைக்கு நீங்கள் சிரிக்க மறந்துட்டீங்க, ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மறந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த நாள் வீணான நாள், நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க என்று சொல்கிறார். அவர் வாழ்வில் பார்க்கிற போது ஏகப்பட்ட துன்பங்கள், துயரங்கள், எப்போ வறுமை, சின்ன வயசுலேயே வறுமை, ஆசிரமத்திலாம் இருக்கிறார். அதன் பிறகு காதல் தோல்வி, திருமணத்தில் பிரச்சனை, இப்படி பல்வேறுமான பிரச்சனை வந்தது. ஆனால் உலகத்திலே அதிக நபரை சிரிக்க வைத்தவர் சார்லி சாப்ளின். அதையெல்லாம் அந்த வலிகள், துயரங்கள் எல்லாமே அவர் சந்தோஷமாக, புன்னகையாக, மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தினார், பிறருக்கு கொடுத்தார். அந்த ஒரு நிலை என்பது நமக்கு பயிற்சி இருந்தாலும் கிடைக்கும். அந்த முதிர்ச்சி என்பதை நாம் இறைவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பயிற்சி இருக்கணும். அப்போ அந்த பயிற்சி பெறுவது நான் சிறப்பாக பழகி கொள்ள வேண்டும். குதிரை ரேஸ் வந்துச்சு. அந்த குதிரை ரேஸில் 9 குதிரைகள் பங்கெடுத்தாங்க. பிரபலமான ஒரு நபர், அவர் குதிரை ரேஸில் எப்போதுமே தன்னுடைய குதிரையை வைத்து பெயர் பெற்றுவார். அவரும் குதிரையை கொண்டு வரார். 9 குதிரை. அப்போ என்ன நினைக்கிறாங்க எல்லாருமே? ஒரு குதிரை முதல்ல வந்து நினைக்கிறாங்க. அவர் குதிரை எத்தனை வச்சு? 9ஆவது வச்சு. மொத்தம் எத்தனை குதிரை? 9 குதிரை. அப்போ அந்த குதிரை முதல்ல வச்சு. அப்போ அவர்கிட்ட பரிசு கிடைக்கும். ஏமா எல்லாரும் என்ன பரிசு பார்க்குறீங்க? அப்போ அவர் குதிரை கடைசியில் வந்துருக்கு. அப்போ எல்லாருமே அவர் அவ்வளவு ஃபேமஸானார், நல்ல குதிரையை பழக்கி பயிற்சி பெற்று நல்ல பிரைஸ் எடுக்கிறார். 9ஆவது இருக்கு. அப்போ அவர் என்ன நினைக்கிறார்? மனசில் அவருக்கு ஒரு திடமான ஒரு சூழ்நிலை. பக்கத்தில் உள்ள எல்லாருமே வந்து உங்கள் குதிரை இருக்கு 9ஆவது வந்துட்டார், நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படிங்க. அப்போ அவர் சொல்கிறார், என் குதிரை நல்ல குதிரை தான். என் குதிரையை பார்த்தா எல்லாம் மிரண்டு முன்னாடி ஓடிட்டு, என் குதிரையை பார்த்தா எல்லாம் மிரண்டு ஓடிட்டு அப்படின்னு சொல்லி அந்த தோல்வியை கண்டு அஞ்சாமல் அந்த தோல்வியை பெருமைப்படுத்தி தன் வாழ்விலே அவர் நகர்த்தார். அதான் பவுலுடைய வார்த்தைகள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், எல்லா சூழ்நிலையும் மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த பழக்கம் என்பது நமக்கு வரையணும். பவுல் இதை தாண்டி அழகாக சொல்கிறார், எனக்கு வறுமையில் வாழ தெரியும், வளமையில் வாழும். வறுமையில் ஒரே மாதிரி தான் இருப்பேன், வளமையிலும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். அப்போ அந்த பயிற்சியை நான் பெற்றிருக்கிறேன். அப்போ அந்த பயிற்சி நமக்கு சிறப்பாக இருக்கும்போது வாழ்க்கை சிறப்பாக. அப்போ எல்லா சூழ்நிலைகளும் மகிழ்கிற அந்த ஒரு பயிற்சி, அந்த ஒரு முதிர்ச்சியை நாம் பெறுவதற்காக படைக்கணும். எவ்வளோ நாள் தான் கவலையிலே இருப்போம், எவ்வளோ நாள் தான் சோகத்திலே இருப்போம். அப்போ அந்த பயிற்சியை படைக்கொள்ள வேண்டும், அதிலிருந்து கடந்து வர வேண்டும். இப்படி கடந்து வந்து வலிகள், துயரங்கள் எல்லாம் இனி வாழ்வில் வலிகள், துயரங்கள் வருவதெல்லாம் நான் கடமையாக மாற்றப் போகிறேன், அதையெல்லாம் ஒரு புன்னகையாக, மகிழ்ச்சியாக வெளிப்படுத்த போகிறேன் என்ற ஒரு நிலைக்கு நாம் வந்தேன்னு சொன்னால் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. யாருமே நம்ம ஒன்றை செய்ய முடியாது. ஏன்னா வாழ்க்கையில் பலர் இருக்கிறார்கள், துக்கப்படுத்துவதற்காக, காயப்படுத்துவதற்காக பலர் இருக்கிறார்கள், அதே ஒரு தொழிலாக இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மத்தியிலே நாம் இப்போது எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும்? மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு முயற்சி. மகிழ்ச்சியாக இருப்பதற்கான படிகளை பார்க்கும் போது முதல் பார்க்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆண்டவரில் இணைகிறது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். கடவுள்கிட்ட நம்ம இருக்கிற போது எப்போ நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குது? அதான் பவுல் சொல்கிறார், பிலிப்பி 4:4 ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். கடவுளோடு சேர்கிற போது கண்டிப்பாக நமக்கு மகிழ்ச்சி என்பது கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டது? நிறைவான மகிழ்ச்சி, நிலையான மகிழ்ச்சி, எப்போதும் அது மாறாத மகிழ்ச்சியாக இருக்குது. கடவுளோடு சேர்க்கிற போது அந்த மகிழ்ச்சி எப்போதுமே மறையாத மகிழ்ச்சியாக, எப்போதுமே அதை நிலைத்து நிற்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை அனுபவித்தான் பவுல் சொல்கிறார், ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ச்சி. அவர் வாழ்வில் பாருங்கள், 2 கொரிந்தியர் 12:13 எவ்வளவு பிரச்சனைகள் அனுப்புகிறார்.
கடலில் போன எனக்கு பிரச்சனை, என் சொந்தக்காரங்க அந்த பிரச்சனை, இவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு துன்பங்கள். இந்த துன்பங்கள் மத்தியிலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பண்ணியிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் கடவுளோடு இருக்கிறோம் என்று சொல்கிறோம். அவர் முதலில் பார்க்கிற போது நாம் கடவுளோடு இருக்கிற நிலையில் மகிழ்ச்சியை பெறுகிறோம். நம் வாழ்க்கை போது கடவுளோடு இருந்தான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. காலையில் பாருங்க, காலையில் பூசை வந்து சொல்லும்போது அந்த நாள் எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். ஜோம் பண்ணுறீங்க, ஜோம் பண்ணும்போது அந்த நாள் எப்படி இருக்குது, நல்லா சந்தோஷமாக இருக்கும். பைபிள் வாசிக்கிறீங்க, பைபிள் வாசிக்கும் போது அது ஒரு பெரிய நிறைவு தருகிறது. பைபிள் படிக்கலை, வயலுக்கு வரல, ப்ரேயர் பண்ணல அப்படின்னா எப்படி இருக்கும், ரொம்ப துக்கமாக, ரொம்ப சோகமாக, பேச்சே ரொம்ப கலக்கமாக இருக்கும். ஆண்டவரோடு இணையும் போது ரொம்ப சந்தோஷம் கிடைக்கிறது, சந்தோஷமாக இருக்கணும். அதற்கு முதல் நிலையாக பார்க்கும்போது நாம் இந்த நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற போது நிறைய சிந்தனைகள் வருகிறது, புதிய புதிய சிந்தனைகள் வருகிறது. குடும்பத்தை கொண்டு போவதற்கான நல்ல ஆலோசனை கிடைக்கிறது, ஞானம் கிடைக்கிறது, ஒரு முகத்திலே மலர்ச்சி கிடைக்கிறது, இதையெல்லாம் கிடைக்கிறது. அப்போ அதை பெறுவதற்கு ஆண்டவரோடு இணையணும். இந்த ஆன்மீக பயிற்சிகளை நாம் கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கிறப்போ கண்டிப்பாக வரும். இரண்டாவது பார்க்கிற போது பிறருக்கு நம்மாலான உதவியை செய்கிறப்போ அதில் மகிழ்ச்சி. போதனை செய்யக்கூடாது, உதவியை செய்கிறப்போ அதில் மகிழ்ச்சி கிடைக்கிறது. நம் தலைவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, எல்லா இடங்களுக்கும் போய் மக்களுக்கான மகிழ்ச்சியை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை அவரும் அனுபவிக்கிறார், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார். திருக்குறள் பணியில் 10:38 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். அவர் போன இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். ஒரு மாணவர்கள், கல்லூரி படிக்கிற மாணவர்கள் 2 பேர் வயக்காட்டு வழியாக போகிறாங்க. வயல் வழியாக போகும்போது அதில் 2 செருப்பு கிடைக்கும். அப்போ அவங்க எண்ணி பார்க்குறாங்க, நம்ம ஒரு விவசாயி தூரமாக வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ அவருடைய செருப்பு தான் அந்த செருப்பு. நீ என்ன நினைக்கிற ஒருத்தன் சொல்கிறான், அந்த செருப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுருவான், செருப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுருவான். அவர் செருப்பு காலில் சொல்லி கத்துவார், கதறுவார், பார்த்தீங்களா, அதை நம்ம சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் மற்றவருக்கு சொன்னாங்க, தலையில் ஒரு பெண் தட்டி அப்படி பண்ணக்கூடாதுடா, இது நம்ம யாருக்கும் பண்ணக்கூடாது, யாருக்கும் ஒருத்தரம் பண்ணக்கூடாது. இப்போ என்ன செய்யலாம், அந்த செருப்பில் ஒரு 5 ரூபா போடணும், ஒரு 500 நோட்டை போடணும், ஒழிச்சிருந்து பார்ப்போம் என்ன நடக்குது பார்ப்போம். இப்போ பாருங்கள், அந்த விவசாயி நேரத்துக்கு விரைவில் வராது, அந்த 500 நோட்டை பார்த்து என்ன சொல்லுவார், சார் யாரு பெற்ற மகராசனம் அவர் நல்லா இருக்கும். அந்த வார்த்தையில் அவங்க அடைஞ்ச சந்தோஷம், அந்த அடைஞ்ச சந்தோஷம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்போ அவன்கிட்ட சொன்னார், பாரு நீ செருப்பு எடுத்தா என்ன சொல்லிப்பாரு, செருப்பு எடுத்தா இருப்பாங்க, யார் பெற்ற மகராசனம் எப்படியா இருக்கும், அவர் திட்டிருப்பார், ஒரு ஆசீர்வாதம் இல்லாத வார்த்தை போட்டிருப்பார். அப்போ அது உனக்கே ஆசீர்வாதம் அமைஞ்சிருக்கும். இப்படி தான் நம்ம செய்யணுமே தவிர யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. நல்ல சிறு சிறு உதவி வழியாக நாம் மகிழ்ச்சியை பெறலாம் என்று சொன்னோம். அது நம்ம வாழ்க்கையில் பார்க்கிற போது சுயநலத்தை கடந்து சிறு சிறு உதவி வழியாக நாம் பிறருக்கு உதவி செய்கிற போது, பிறரை பற்றி நினைக்கிற போது நம்ம கண்டிப்பாக மகிழ்ச்சி வருகிறது. கிறிஸ்மஸ் காலம் இதுலேயும் நமக்குள்ளேயே கிறிஸ்மஸ் கொண்டாடாம, நமக்குள்ளேயே சாப்பிட்டு, நமக்குள்ளேயே டெக்கரேஷன் பண்ணிட்டு, நமக்குள்ளேயே வாழலாம். பிறரை பார்த்து அவருக்கு நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவியை செய்கிற போது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக மாறுகிறது, அது ஆழமுள்ள கிறிஸ்மஸாக மாறுகிறது. அப்போ அதற்கான முயற்சி என்ன, நாம் போன வருஷம் 5 பைசா கூட யாருக்கும் கொடுத்த கிடையாது, யாரையுமே கண்டுக்கிட்டே கிடையாது. சரி, போன வருஷம் போகட்டும், இந்த வருஷம் என்னால் முடிந்தது, என்னால் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போடுவார். நாம் பார்க்கிற நபர்கள் அல்லது தேவைப்படுகிற உதவிகள் இவற்றை செய்து கிறிஸ்மஸை நம்ம அர்த்தமுள்ளதாக சிறப்பாக கொண்டாடணும். அதில் என்ன இருக்குது, அதில் தான் மகிழ்ச்சி அடைக்கும், அதில் மகிழ்ச்சி சிறப்பாக நடக்கும். 3ஆவது பார்க்கும்போது திருமுழுக்கு யோவான் நமக்கு அழகான ஒரு பாடத்தை மகிழ்ச்சியாக இப்போ கற்றுக் கொடுக்கிறார். தாழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப தாழ்ச்சியாக இருக்கும். அது சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், ஏற்கனவே மெஸ்ஸியா வர்றதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். எல்லாம் போதகரை வார்த்தை பயன்படுத்தினாங்க, மெஸ்ஸியா வார்த்தை பயன்படுத்தினா, இயேசு கிறிஸ்து என்ன பயன்படுத்தணும் எல்லா வார்த்தையும் பயன்படுத்தியாச்சு. அப்படி இங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறவர் பாருங்க, அவர் சொல்ற வார்த்தை இங்கே இறங்கி வந்து அந்த வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை, அவருடைய விடியடி வாங்க அவருக்கு கூட எனக்கு தகுதி, அந்த செருப்பு, இந்த ஷூ, அதில் உள்ள அந்த டைடு, அந்த அவருக்கு கூட எனக்கு தகுதி.
கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விதத்தில் தாழ்ச்சி கொண்டவராக இருக்கிறார். அந்த தாழ்ச்சி ஒருவருக்கு அந்த தாழ்ச்சி மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். யோவான் நற்செய்தி 3:30 திருமுழுக்கு யோவான் சொல்கிறார், அவரது செல்வாக்கு பெரிய வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். இது எவ்வளோ அழகான வார்த்தை. அவர் தான் வளர்ந்தே போகிறோம். பழைய மொழிபெயர்ப்பில் இப்படி தான் வரும். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று வரும். இப்போ உள்ள மொழிபெயர்ப்பில் அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று கொடுக்கிறார்கள். அப்போ இந்த தாட்சியை ஒரு குடும்பத்தில் இல்லைன்னு சொன்னால் குடும்பத்திற்குள்ளவே மிக சிறப்பான விதத்தில் மகிழ்ச்சி அனுபவிக்கிறோம். குடும்பத்தில் நாம் வெளியே போகிற இடத்துல எல்லாமே ரொம்ப பணிவாக தாட்சியாக இருக்கிற மக்கள் இப்பொழுதும் மிக சிறப்பான மகிழ்ச்சி அனுபவிக்கிறார்கள். பிச்சைக்காரன் ஒரு வீட்டுக்கு பிச்சை எடுக்க போனான். அங்கே போனால் மருமக இல்லை. மருமக அந்த பிச்சைக்காரன் பிச்சையெல்லாம் போகும். அவங்க வந்துட்டு இருக்காங்க, வெளியில் வந்துட்டு மாமியார் கடைக்கு போன மாமியார் வெளியே வந்துட்டாங்க. இது எங்கே போயிட்டு வர? ஏம்மா உங்கள் வீட்டு தான் போயிட்டு வரமா? என்ன யார் இருந்தா? அவங்க மருமக இருக்காங்கம்மா, ஒன்றுமே தரல. அவர் தரலையப்பா அப்படின்னு கூட்டு போயிட்டு இவனுக்கு ஒரு சந்தோஷம். மருமக தரல, மாமியார் கண்டிப்பாக தருவாங்க போல அப்படின்னு சொல்லி போகிறான் சந்தோஷம். மருமக முன்னாடி அந்த பிச்சைக்காரன் நிற்கிறது. மாமியார் சொல்லுது, அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன், ஒன்றும் தர முடியாது போ. வாழ்க்கையில் பல நிலையில் பார்க்கிறார் மக்களே. இந்த தாழ்ச்சி இல்லாத காரணத்தினால மகிழ்ச்சி குடும்பத்தில் கிடையாது. எங்குமே இறங்கி வரணும். கணவன் இறங்கி வருவது, மனைவி இறங்கி வருவது, பிள்ளைகள் இறங்கி வருவது என்பது ரொம்ப முக்கியமான. எதற்கு? அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி கொண்டு வருவதற்கு, அந்த குடும்பத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கு அது மிக சிறந்த விதத்தில் உதவியாக இருக்கிறது. அப்போ அந்த தாழ்ச்சியை தான் திருமுழுக்கு யோவான் கற்றுக்கொண்டார். அவருக்கு அவ்வளோ தாழ்ச்சியாக காரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வார்த்தை கொடுக்கிறார். மனிதனாய் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் இல்லை. அவ்வளோ பெரிய வார்த்தை, அவ்வளோ சிறந்த இடத்துல அவர் வைக்கப்படுகிறார். நம்ம வார்த்தைகள் சில நேரத்தில் வார்த்தைகள் தாழ்ச்சியே கிடையாது. திடீர்னு உடச்சு போட்டு பேசுகிறது. வயசு 60 இருக்கும், வயசு 50 இருக்கும், கல்யாணம் முடிஞ்சு பேரை பேத்தி பார்த்துட்டு இருந்தாலும் வேகமாக சொல்லிடுறது. பொறுமையாக நிதானமாக யோசித்து பேசணும். கேட்டால் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, எல்லாத்தையும் தான் ஸ்ட்ரெயிட் பண்ணுவார் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணுவார் இந்த மாதிரி பக்கத்தில் ஆளுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணுவார் எனக்கு தெரியும். எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அவங்க எதுக்கு அமைதியாக இருக்காங்க, எதுக்கு அவங்க பொறுமையாக இருக்காங்க. அந்த சந்தோஷம் போயிடக்கூடாது, அந்த மகிழ்ச்சி போயிடக்கூடாது. எல்லாருமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மாறிடலாம். ஆனால் வழக்கம் பெறணும், எல்லாரும் அந்த பயிற்சி பெறணும். இதற்காக மகிழ்ச்சி ஈடுபடாது இருக்காங்க. எல்லாருக்குமே சண்டை போட தெரியும், எல்லாருக்குமே குடிக்க தெரியும். ஏன் அமைதியாக இருக்காங்க எல்லாரும்? மகிழ்ச்சி விடக்கூடாது, மகிழ்ச்சி விடக்கூடாது. அப்போ நம்ம பார்த்து அருமையாக சிறப்பான விதத்தில் நம்முடைய வார்த்தைகளாக இருக்கலாம், நம்முடைய நடத்தியாக இருக்கலாம், நம்முடைய செயல்பாடாக இருக்கலாம். இதற்கு வழியாக பிறருக்கு எந்த விதத்திலும் நம்முடைய மகிழ்ச்சி பறிபோகாமல் பார்த்துக்கணும். நாமும் மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சி அனுபவிக்கணும். வாழ்வதற்கு கொஞ்ச நாளில் இன்னும் மகிழ்ச்சியாக சிறப்பாக அருமையாக வாழ வேண்டும். அதற்கு முயற்சி பாருங்க. கடைசியாக பார்க்கும்போது எல்லா காலகட்டமும் கடந்து போகும், எல்லாமே கடந்து போயிடும். நீங்கள் பெரிய பாரமாக நினச்சிருக்கலாம், ரொம்ப பெரிய துயரமாக நினச்சிருக்கலாம். ஆனால் அதை கூட கடவுள் கடத்தி விடுவார், அதை கூட கடவுள் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். அப்போ அதற்கு கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் காலம், அதற்குள்ள எல்லாமே மிக சிறப்பாக மாறும். நீங்கள் நினைப்பது போன்று அல்ல, நிலைமை மாறும், எல்லாமே மாறும். இதுவும் கடந்து போகும், எல்லாமே கடந்து போகும். அப்போ அதற்கு ஏற்று கொஞ்சம் பொறுமையாக நாம் இருந்தோம் சொன்னார். அந்த பொறுமையாக இருக்கிற காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்து சொன்னார். ரொம்ப சிறப்பாக இதுக்கு ஒரு அருமையான உதாரணம். கலிஃபோர்னியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு பெரியவர் வெளியே போயிட்டு அவர் கடைக்கு போயிட்டு வர்றார். அப்போ அந்த நேரத்தில் அவர் மட்டும் போகிறார், மற்ற எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க. அவருக்கு 2 பசங்க, கல்யாணம் முடிஞ்சது, பேரம்பேத்தி, மனைவி, இவ்வளோ பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. இவர் வெளியே போயிட்டு வராரு. வெளியே போயிட்டு வர நேரத்தில் பெரிய நிலநடுக்கத்தில் வீடு எல்லாம் உடைச்சி பெரிய நிலநடுக்கம், வீட்டில் இருந்த எல்லாரும் இறந்துட்டாங்க. இவர் மட்டும்தான் வெளியே போனவர். திரும்பி வந்து பார்த்த நேரத்தில் வீட்டோடு எல்லாரும் இறந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய சோகம். அவருக்கு அங்கே நிற்கவே முடியல.
அந்த சோகத்தை தாங்கிக் கொள்ளவே முடியல. அந்த சோகத்திலிருந்து இந்த இடத்துல நிற்கவே முடியாது, ஓடுறாரு. ஒரு காட்டுக்குள்ள ஓடுறாரு. காட்டுக்குள்ள ஓடி அன்றார். இது எவ்வளவு பெரிய சோகமா, யாருமே உங்களோட இல்லை. அப்ப அவர் சோகத்தில் இருக்கும்போது அந்த நாட்டுக்குள்ள ஒரு குரங்கு அப்படியே முடங்கிட்டு இருக்குது, அப்படியே தூள் நடிக்கிட்டு இருக்குது. அவர் அந்த குரங்கை பார்க்கிறார், தன்னுடைய துயரத்தை பார்க்கிறார். அவருக்கே தாங்க முடியாது, அவருக்கே சைத்துக்குள்ள பொறுமை இல்லை, சக்தி இல்லை. அந்த குரங்கு அப்படியே நடிக்குது. இப்போ இவர் பக்கத்தில் போனார். பக்கத்தில் போனே அது பயப்படுது. இப்போ பயத்தில் இருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் போய் தொடுறார். தொட்டு அவர் தன்னோட இருந்த அந்த ஒரு நவல் அதனால போடுறார். அது கொஞ்சம் இதமாக மாறும். கொஞ்ச நேரம் அதுலேயே நிற்கிறார். இப்போ அந்த குரங்குக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அவர் மேல் நம்பிக்கை வந்துச்சு. இரவு ஆகுது. இரவு 2 பேரும் சேர்ந்து தூங்குறாங்க. இவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறிய பொறி, ஒரு சிறிய வாழ்வின் திரி எரிந்தது போல உணவு. எல்லாமே முடிஞ்சுட்டு வந்தார். எல்லாம் முடிஞ்சு நிலமா அப்படிதான் கதையை முடிஞ்சு வந்தார். ஒரு சிறிய திரி எரிவது போல தெரிகிறது. குரங்கும் அவரும் அந்த வாழ்க்கை நடக்கிறார்கள். 2 பேருக்குமே ஒரு பெரிய உறவு ஏற்பட்டது. இவர் தன்னுடைய வாழ்வின் சோகத்தை மறைக்க அடிக்கடி வயலின் வாசிப்பது உண்டு. நாட்டில் இருந்து வயலின் வாசிக்கிறார். இந்த குரங்கும் அவர் வயலின் வாசிக்கும்போது பக்கத்தில் பார்த்துட்டே இருக்கு. ஒரு நாள் அவர் தூரமாக போயிட்டு உள்ள வரும்போது வயலின் வாசிக்கிட்டு கேட்குது. யார் வயலின் வாசிக்க, நம்ம போட்ட பாட்டை அப்படியே பாடுறாங்களா போடுறாங்களா சொல்லி யார் பார்க்கணும். அது குரங்கு வயலின் வாசிக்கும். குரங்கு வயலின் வாசிக்கும். வீடியோ உங்களுக்கு வரும். ஒரு பெரிய ஷோவில், ஒரு பெரிய மெகா ஷோவில் இந்த நபர் குரங்கை கொண்டு வந்து அவர் சொல்றார், வாழ்க்கை நடந்தே சொல்றார். ஆங்கிலத்தில் இருக்கு, நீங்களும் பார்ப்பீங்க. அப்போ அவர் குரங்கு வாசிக்க பார்க்குறார். அதன் பிறகு குரங்க வெளியே கொண்டு போனார். வெளியே கொண்டு போனால் குரங்குனா கேட்கும்போதே எப்படி இருக்குது. ஒரு குரங்கு குரங்கு எப்படி வாசிக்க முடியும் சொல்லி வெளியே மக்கள் கூட்டம் கூடுது. யாகப்பட்ட மக்கள் வராங்க. நிறைய ஷோ நடத்துகிறார். மிகப்பெரிய விதத்தில் பிரபலமாக மாறார். மிகப்பெரிய விதத்தில் பிரபலமாக மாறுறார். அவர் வாழ்வில் ஒரு மறுபக்கத்தை பார்க்கிறார், மறு வாழ்வை பார்க்கிறார். அங்கே மறு கதவு என்பது அவர் வாழ்வில் திறன்படுத்தப்படுகிறது. அப்போ தான் அவர் சொல்கிறார், டோன்ட் திங்க் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட், பட் தேர் இஸ் ஹோப், தேர் இஸ் எ லைஃப், தேர் இஸ் எ லாஃப். எல்லாமே முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. அங்கே ஒரு சந்தோஷம் இருக்குது, அங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது, அங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அப்போ அதை தான் நம்ம சிறப்பாக அனுபவிக்க வேண்டும். கடவுள் அந்த மகிழ்ச்சி தருகிறார், அந்த சந்தோஷம் நிறைவாகவே தருகிறார். அது வாழ்வில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று அல்ல, எல்லாமே கடந்து போகும். ஒரு புதிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிற சந்தோஷம் என்பது காத்து கொண்டிருக்கிறது. அது நிறைவாகவே கடவுள் தருகிறார். அது நாம் இன்றைக்கு சிறப்பாக அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்போம், அந்த மகிழ்ச்சிக்காக முயற்சி எடுப்போம். என்றும் மாறாத மறையாத அந்த மகிழ்ச்சி, எப்போதும் நினைத்திருக்கிற அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கும்படியாக முயற்சி எடுப்போம். கடவுள்கிட்ட மன்றாடுவோம். கடவுள்கிட்ட நம்ம மன்றாடுவோம். ஒருவேளை ஒரு சில துக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், துயரத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு விதமான சூழ்நிலை பார்த்து உங்களுக்கு ஒரு படபடப்பு இருக்கலாம். இது என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோன்னு தெரிஞ்சு வந்திருக்கலாம். வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிலாம் நீங்களும் சோகத்தோடு பாரத்தோடு வந்திருக்கலாம். கடவுள் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் துயரத்தை எல்லாம் கடவுள் மகிழ்ச்சியாக மாற்றும். ஆகவே கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இறைவா, இது எனக்கே கொடுத்த வார்த்தை. இன்றைக்கு திருப்பள்ளியில் இது எனக்கே பேசிய வார்த்தை. எல்லா நாளும் கடவுள் பேசுகிறார். எல்லா நாளும் கடவுள் நம்மோடு பேசுகிறார். இந்த இறை வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிறார். எல்லா நாளும் நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறைவா, என்னுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும்னு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கவலைகள் கண்ணீரெல்லாம் மகிழ்ச்சியாக மாறும்னு சொல்லியிருக்கிறேன். நன்றி. அந்த மகிழ்ச்சியை தாங்க, அந்த நிறைவை தாங்கன்னு சொல்லி நாம் மன்றாடுவோம். நாம் மகிழ்ச்சியாக இருக்க நினைக்கணும்னு சொன்னால் நம்ம மகிழ்ச்சி யாரும் எடுக்க முடியாது. அதையும் ஆண்டவரே சொல்கிறார் பாருங்க. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறார். யோவான் 16:22 சொல்கிறார், உங்கள் மகிழ்ச்சி யாரும் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க நல்ல நிறைவாக வாழ்ந்துன்னு சொன்னா, இந்த மகிழ்ச்சி பெறுவதற்கு இந்த படிநிலைகளாக எடுத்துக்கிட்டு சொன்னா, அந்த மகிழ்ச்சி யாரும்
உங்களுக்கு எடுத்துக்கணும். யாருக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கக்கூடாது, யாருக்கும் அந்த மகிழ்ச்சி திருடக்கூடாது, நம்முடைய மகிழ்ச்சி யாரும் திருடக்கூடாது, நம்முடைய சந்தோஷத்தை யாரும் எடுக்கக்கூடாது. அப்போ அதற்கு ஏற்றவாறு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு மகிழ்ச்சியை திருடுவதற்காக பல்வேறு விதமான காரியங்கள், சமூக தொடர்பு சாதனங்கள், மீடியா இந்த மகிழ்ச்சியை திருடுகிறது, நேரத்தை திருடி நம்முடைய மனத்தாழ்மையை கொண்டு வருகிறது. இவையெல்லாம் நடக்கிறது. பட்டிமன்றம் கூட தீபாவளிக்கு ஒரு பட்டிமன்றம் நடந்தார். தீபாவளி பட்டிமன்றத்தில் அதிகமாக செல்போன் பயன்படுத்துறது யார்? ஆண்களா பட்டிமன்றம் அதிகமாக செல்போன் பயன்படுத்துறது யார்? பாருங்க, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அப்போ இவையெல்லாம் சோசியல் மீடியா, சமூக ஊடக தளங்கள் இவையெல்லாம் நம்ம மகிழ்ச்சியை திருடுகின்றன, களவாடுகின்றன, எடுக்கின்றன. அது ஒரு நபர் உங்களை அடிமைப்படுத்தலாம், உங்கள் மகிழ்ச்சி எடுக்கலாம். அப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும், அதெல்லாம் களைய வேண்டும், இதெல்லாம் விடுதலை பெற வேண்டும், அதெல்லாம் நிம்மதி பெற வேண்டும். ஆகவே நம்முடைய மகிழ்ச்சியை யார் இருக்கும்? நல்ல உறக்கமாக இருக்கலாம், நல்ல நிம்மதியாக இருக்கலாம், நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். இது யாருக்கும் எடுத்துக்க முடியாது. அல்லது எந்த ஆளுடைய பேச்சோ, எந்த நிகழ்வோ ஒரு நிகழ்வு நடக்கலாம், அந்த நிகழ்வின் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சி இழக்கலாம். அது சோகமாக மாறுகிறது, துக்கமாக மாறுகிறது. அப்போ அதில் கவனமாக இருந்து என்னுடைய மகிழ்ச்சியை யாரும் எடுக்க முடியாது. அதான் ஆண்டவரே சொல்கிறார், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் without your permission nobody can take your happiness. நீங்கள் அனுமதி கொடுத்தா எடுத்துருவாங்க, நீங்கள் அதற்கு இசை கொடுத்தா மகிழ்ச்சி போயிடும். ஆனால் இசை கொடுத்தால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிற முடிவெடுத்தால் கண்டிப்பாக வரும். ஆகவே கடவுள் விரும்புகிறார், என் பிள்ளைகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார். நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷப்படுவோம். இன்னொருக்கா நம்ம சொல்லுவோம், பக்கத்தில் உள்ள ஆளுகிட்ட சொல்லிடுவோம், அந்த பேரை சொல்லி, மகளே மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னொருக்கா பார்த்து சொல்லுங்க. அது திருப்பும் போதும் பல அவர்கள் சோகமாக தான் திரும்பும். நல்ல மகிழ்ச்சியாக ஆட்புரி, சந்தோஷமாக ஆட்புரி கடவுள் இருக்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு அதற்கான படிமுறைகளை நாம் கைக்கொள்வோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆகவே அந்த வழிநடத்தில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம், பல நிறைவோடு வாழ்வோம். ஆகவே அனைவரும் மகிழ்ச்சியாக எழுந்து நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
நம்முடைய கூக்குரலுக்கு செவிசாய்க்கிற நேரம். அவர் பாதத்தில் நம்முடைய மன்றாட்டுகள் வைத்து நாம் பெற்றுக்கொள்வோம். அனைவரும் பாட வேண்டியது கரம் ஏந்தி வரம் வேண்டியோம் உங்கள் அருள் தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் அமைதியை வழங்கும். கனிந்த உள்ளமாக வாழ அழைக்கப்பட்ட ஆட்சியாளர்களை உன் கரங்களில் தருகின்றோம். மக்களை அமைதியின் பாதையில் நிலையான மகிழ்ச்சி நோக்கி வழிநடத்தும் ஞானத்தை இவர்களுக்கு தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாழ்ச்சியின் திருவுருவே எம் இறைவா, தாழ்ச்சிமிகு பாதவன குரலாக திருமுழுக்கு யோவானை எங்களுக்கு முன்மாதிரியாக தந்தவரே, அடுத்தவரின் வளர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் மனம் மகிழ்ந்திடும் திருமுழுக்கு யோவானை போல பிறரது வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சியை கண்டு இறைமக்களாக வாழ்ந்திட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப மழையினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், முதியோர்கள், கைவிடப்பட்டோர் ஆகிய அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பையும் தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் என்ற அன்பு இறைவா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினை கொண்டாட இருக்கும் எங்களை உன் கரங்களில் தருகின்றோம். கனிந்த எங்கள் உள்ளத்தில் பிறரன்பு செயல்கள் வழியாக வெளிப்படுத்தி மற்றவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி என்னும் ஒளியேற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்துவோம், கரம் குவிப்போம், நம் ஆண்டவர் நோக்கி கரம் குவிப்போம், கண்களை மூடுவோம், கரம் குவித்து கண்களை மூடுவோம். நமக்கான சந்தோஷத்தை சமாதானத்தை ஆண்டவர் தரப்போகிறார். பராக பார்க்காம நல்ல கண்மூடி கடவுள் தரப்போகிற சந்தோஷத்தை அனுபவிங்கள். மகளே மகனே, நான் உனக்கான அமைதியை தருகிறேன் என்றார். ஆண்டவர் பேசுங்கள். ஏசப்பா, பல்வேறு பிரச்சனைகளால் நான் துயரமடைந்திருக்கிறேன். வாழ்வில் ஏற்பட்ட சூழ்நிலைகளால் நான் வருத்தமாக இருக்கிறேன், கலக்கமாக இருக்கிறேன், கவலையாக இருக்கிறேன். என் கண்ணீரை பாரும், என் வேதனையை பாரும். ஏதோ ஒரு இடத்திலே சோகம் ஒட்டி கொண்டிருக்கிறது, துக்கம் ஒட்டி கொண்டிருக்கிறது. உம்மால் மட்டுமே அதை நீக்க முடியும், உம்மால் மட்டுமே எடுக்க முடியும். ஆண்டு நோக்கி மன்றாடுங்க. நம்பிக்கையோடு அவர் பாதத்திலே சமர்ப்பியுங்கள். ஆண்டவர் எனக்காக மகிழ்ச்சியை சார். முன்னர் இருந்தது போல் நான் இல்லை. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்த காலங்கள், அந்த மகிழ்ச்சியை தாரும், நிம்மதியை தாரும், சமாதானத்தை தாரும். பொருளாதாரம் வந்திருக்கிறது, அறிவு வந்திருக்கிறது, இருந்தால் மகிழ்ச்சி இல்லை. குடும்பத்தில் பல விதமான காரியங்கள் இருக்கு, ஆனால் மகிழ்ச்சி இல்லை. எனக்கான மகிழ்ச்சியை தாரும் என்று சொல்லி மன்றாடுங்கள். உங்கள் பெருமூச்சுகள் எல்லாம்
அவர் பாதத்தில் வையுங்கள். அவர் பெரும் மகிழ்ச்சியாக மாற்றி தருவார். பெருங்கவலைகளெல்லாம் அவர் அக்களிப்பாக மாற்றி தருவார். இயேசுவிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுங்கள். பேரிரக்கமுள்ள இறைவா, காலவேளை உம்மை தேடி வந்தோம், அதற்கான பலன் கிடைத்துவிட்டது. நம்பிக்கையோடு வந்தோம், அதற்கான பலன் கிடைத்துவிட்டது. எங்களுக்கான மகிழ்ச்சியை தந்திருக்கிறேன், இதயத்துக்கான மகிழ்ச்சியை தந்திருக்கிறேன், மனதிற்கான மகிழ்ச்சியை தந்திருக்கிறேன், உடலுக்கான மகிழ்ச்சியை தந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த மகிழ்ச்சியை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளவும், தொடர்ந்து அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கும் எங்களுக்கு உதவி செய்கிறார். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை நோக்கி கொண்டாடுகிறோம். அன்புக்கு சகோதர சகோதரிகளே, என்னுடைய உழைப்பானை திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாக நீ மன்றாடுங்கள். ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் இறைவற்றின் பலிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறைநிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தனர். சொல்லுக்குரிய அன்புடன் கண்டித்தான் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதை அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதை அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்க்க செய்தார். ஆகவே வானதூதன் முதன்மை வானதூதரோடும் அரியரில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணியினரித்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உடன்படிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடமே இரவிருந்த என்பது கிண்ணத்தை எடுத்து மீண்டும் ஒரு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் பங்குள்ளவர்கள் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரப்பியிருக்கும் அந்த திரு அவை நினைவோர்ந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீவன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்து, மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இரக்கத்தும் நினைவோர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிருந்தது. எங்கள் அனைவருக்கும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாய், எங்கள் பாதுகாவலை மாற அள்ளித்த அதிசய ஆரோக்கியனை, எங்கள் அற்புத கவியின் அரசி தூயலூர் தந்தை, அவருடைய கணவரான புனித யோசேப், எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தவர்கள், இவ்வுலகில் மக்கள் உதவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் அவர்கள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கு மனப்படுக உம்மை சாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றைக்கு எல்லா புகழும் வாழ்ச்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். எங்கள்
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தொர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஹாப்பி சண்டே, மகிழ்ச்சி ஞாயிறு. அந்த மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் தெரியட்டும், உடலில் தெரியட்டும், மனதில் தெரியட்டும், முகத்தில் தெரியட்டும், எல்லாமே மகிழ்ச்சியாக மாறட்டும். நாங்கள் அந்த மகிழ்ச்சி அருகில் இருக்கும் நாம் பகிரப்போவோம், சிரித்த போவோம், புன்னகைப்போம், ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிற மனிதர்களுக்காக மன்றாடுவோம். வெள்ளத்தினால் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், போர்களினால் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கலால் மகிழ்ச்சி இல்லாத மனிதர்கள் எல்லோரும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்படைப்போம். வேதனையில் பல மக்கள் இருக்கிறார்கள், துயரத்தில் பல மக்கள் இருக்கிறார்கள். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்ன கடவுள் வேதனைப்படுகிற, மிகவும் இந்த காலகட்டத்தில் வேதனைப்படுகிற, துன்பத்தில் தோன்றும் எல்லா மக்களுடைய வேதனைகளும் மகிழ்ச்சியாக மாறும்படியாக, மகிழ்ச்சியாக மாற்றும்படியாக இந்த ஆண்டவரத்தில் மன்றாடுவோம். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்ன கடவுள் எல்லா மக்களுடைய துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றும்படியாக நாம் ஒருக்கமாக அவரை பார்த்து மன்றாடுவோம். துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிற இந்த மந்திர விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். பக்கம் 52.
உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகின்றேன் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப எம் பங்கு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு எங்களுக்காக ஜெபிக்கவும் எங்களை வழிநடத்தவும் மீட்டெந்த அருத்தந்தை மற்றும் அருட்சகோதரிகளுக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி முன்பொருட்டு ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறுவார் என்ற இறை வார்த்தைக்கேற்ப வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவில் இறை மக்களாகிய எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உண்மையாகவே கிறிஸ்து பாலன் பிறகு எங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் வாழ வைக்கும் உமது அருளுக்காக இறைவா உமக்கு நன்றி. திருவரை காலம் 3ஆம் நாள். இந்த வாரம் முழுவதும் மிக சிறப்பாக புனித குழந்தை சந்தி இறைவர்கள் திருப்பலியை சிறப்பு செய்திருக்கிறார்கள். கைத்தட்டி பாராட்டுகள் வாழ்த்துகள் சிறப்பான குழந்தை சந்தி இறைவர்கள் ஒவ்வொரு நாளுமே இந்த திருப்பீடத்தில் பார்க்கிற போது திருவிழா என்ற நினைப்பை கொடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் டெய்லி பார்த்தீங்கன்னா இதே போல் பூக்கள் இருக்குது. வெயில் பூச வைக்கும் போது கூட திருவிழா திருப்பலி உணவை கொடுத்தார்கள். நம்மளும் கிரேந்தி பூ தான் வாங்கி வைக்க தேவையில்லை, அதை தாண்டி வைக்கலாம். எல்லா வீடுகளிலும் கிரேந்தி பூ மட்டும் வச்சா போதில்லை, அதையே தாண்டி வைக்கலாம். ஆக சிறப்பாக புனித குழந்தை செய்திருக்கிறார். கைத்தட்டி அவர் மீது ஒரு பாராட்டிகள் வருகிற வாரம் இந்த செபஸ்தியார் என்ற திருப்பலியை சிறப்பு செய்வார்கள். திங்கள் செல்வக்கடி இனோவி, செவ்வாய் ரெஸ்டா ஜோவி, புதன் ஜாஸ்மின் டாக்ஸி, வியாழன் செலின் ஜெர்வின், வெள்ளி நதிலா லான்சோ, சனி சுசிலா சூர்யா, ஞாயிறு ஃப்ரீடா சேவியோ. மறைக்கு வகுப்புகள் இன்று நடைபெறாத பிள்ளைகள் எல்லாம் அரையாண்டு தேர்வு நன்றாக படிக்க முறையோடு கேட்டுக்கொள்கிறேன். படிப்பு அரையாண்டு தேர்வு முடிந்த பிறகு பலவிதமான நிகழ்ச்சி இருக்கின்றன. ஆகவே அரையாண்டு தேர்வு சிறப்பாக தயார் முறையோடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் நல்லா எழுதுவதற்காக கைவிட்டு ஒரு வாழ்க்கை பிள்ளைகள் நல்ல கையெல்லாம் கட்டிருக்கேன். கையெல்லாம் கட்டி நல்ல மார்க் எடுக்கணும். எங்களை கைத்தட்ட நினச்சிடுங்க. கோயிலில் கைத்தட்டாங்க, நம்ம நல்லா படிக்கணுமே, நல்லா நினச்சிடுங்க. திருப்பலி முடிந்தது திருக்குடும்ப சபையினருக்கான புதிய பொறுப்பாளர் தேர்வு நடைபெறும். ஆகிய உறுப்பினர்கள் ஆலயத்தில் அமர்ந்த என்போடு கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் திருக்குடும்ப சபையினர் நம்முடைய முதல் நாள் திருவிழாவை வருகிற 20ஆம் தேதி தொடங்குகிறார்கள். கைத்தட்டி ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அடுத்த வாரம் முழுவதுமாக அவர்கள் திருவழிபாட்டை பார்த்து வருவார்கள். வருகிற புதன்கிழமை 18/12/2024 வீடுகளில் பால்நேசு நடைபெறும். வீடுகளில் பால்நேசு இன்னும் ஒரு ரவுண்டு வர வேண்டியிருக்கு. அது புதன்கிழமை நடைபெறும். வியாழக்கிழமை பிள்ளைகளின் பரிசீலனை. அதனால் புதன்கிழமை மாலையிலே 4 மணிக்கு நடைபெறும். 3:30 மணிக்கு வந்து எல்லாம் தயார்படுத்த முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே மழை வரும் என்று வானிலை அறிக்கை சொல்கிறது. அந்த மழை பொழியட்டு நாம் மழை வரவேற்போம். மழை நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே புதன்கிழமை வீடுகளில் பால்நேசு நடைபெறும். எல்லா இடங்களும் வரப்படும். நாங்கள் செபஸ்தியார் அன்பியம் குழந்தை சந்திய பரவல் கூடுமாதான் எல்லாமே சிறப்பாக பால்நேசு வீடுகளில் வருவார். புதன்கிழமை தயாராக என்போடு கேட்டுக்கொள்கிறேன். 4 மணிக்கு ஆரம்பமாகும். அன்புக்குள்ளே குடில் போட்டுக்கு பெயர் பதிவு செய்ய இந்து கடைசி நாள். ஆகவே பெயர் பதிவு செய்ய சொன்னால் குடியில் சந்திக்கப்படாது. ஆகவே பெயர் கொடுத்து உங்கள் குடியில் சந்திக்க ஆவணம் செய்ய அன்புக்குள்ளே கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே வருகிற 27ஆம் தேதி ஆர்ட் பீடப்பூக்கள் திருவிழா நடைபெறுகிறது. பீடப்பூக்கள் நீங்கள் தெரியும் மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஊர்கள் பார்க்கிற போது கூட இவ்வளோ ஆட்கள் இருக்க மாட்டாங்க. நம்முடைய பசங்க ரொம்ப சிறப்பாக பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த தீர்த்தம் தெளிச்சு வந்து தீர்த்தம் அந்த பக்கம் தெளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இங்கே வந்து என் கூட ஒருத்த வருவாங்க பார்த்தீங்கன்னா அவனை பார்ப்பேன். ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய ஒரு 3/4 பிடிச்சிருவாங்க. அப்படி பிள்ளைங்க சிறப்பான விதத்தில் பணி செய்யக்கூடியவர்கள். அது ஒவ்வொன்றா எல்லா நாளுமே ஒரு சாதாரண நடந்துக்கும்.
அதுக்கு தூக்கத்தை எடுத்து வந்துடுவாங்க. சாதா திருப்பி மாலை நடக்கும், அதுக்கு தூக்கம் கொண்டு வந்துடுவாங்க. இன்றைக்கு எது கொண்டு வரல, நல்லா நடந்துச்சு. கிரிக்கெட்டை ஹோட்டலில் கிடைக்காது நினைக்கிறேன். இல்லை இன்னைக்கு கேட்டால் முடியாங்க ஃபாதர் அதை நச்சைது வாசம் போது கொண்டு வரட்டுமா. அவ்வளோ ஆர்வமாக சேர்த்து பசங்க நிறைய பொருட்களை ஒரு ஒழுங்குபடுத்துகிற போது அதற்கெல்லாம் இசை கொடுப்பாரு. எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன், எவ்வளோ அடி வாங்கினாங்க. ஆனால் எல்லாமே திட்டு அடி எல்லாமே அவர் வளர்வதற்கு என்பது தெரியும். அதை நினைத்தவரெல்லாம் இங்கே நிற்க முடியும். திட்டு அடி வாங்கலன்னா ஆள் போய் சேர்க்க முடியாது. உள்ளே வரும்போது தான் சிரிச்சுட்டு வருவோம். அங்கே மிகப்பெரிய இடத்துல அடி வந்துடும். ஆனால் உள்ளே வரும்போது சிரிச்சுட்டு வருவோம். அப்படிதான் நடக்கும். அதெல்லாம் அவங்க ஏற்று எல்லாமே வளர்வதற்கு என்பதை ஏற்றி கொடுக்குறாங்க. அப்போ திட்டு அடி விழுந்தால் தான் வளர முடியும். அவருடைய பெற்றோரை பார்க்குற போது பிள்ளைங்களுக்கு ஒருபோதும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வருவாங்க, எவ்வளோ வேலை அடிக்குவாங்க, ஒரு நாள் அடிக்கும், தோலை உரிக்கணுவாங்க. தோலை உரிக்கிறது எனக்கு தெரியாது, என்ன முடிச்சிடலாம். அவங்க அப்படி சிறப்பாகவே பிள்ளைகள் செய்து கொடுக்கிறார்கள். மிக சிறப்பாக நாம் பாராட்டுகிறோம். ஆக அவர்களை கௌரவப்படுத்துகிறோம், பீட பணியாளர்களை கௌரவப்படுத்துகிறோம். இப்போ அவங்க யார்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, ஃபாதர் கிறிஸ்துமஸ் எல்லாரும் புது ட்ரெஸ் இருக்காங்க, எங்களுக்கு எடுத்துகிற சொல்லுங்க. எங்களுக்கு எடுத்தாங்கன்னு கேட்கலாம், நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும். புது ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். நீங்கள் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அவங்க புது ட்ரெஸ் வாங்கி கேட்குறாங்க எல்லாருமே. அவங்க ஆல் பாய்ஸ் நம்ம சிறப்பாக நம்ம செய்கிறாங்க. இன்றைக்கி யார் உதவி செய்ய முடியுமோ, ஒரு ட்ரெஸ் விலை வந்து 1700 ரூபாய். நல்ல துணி எடுத்து தச்சு கொண்டு வருவாங்க புது ட்ரெஸ். அவங்களே போட்டுட்டு பணி செய்வாங்க. அவங்க என் குடும்ப சர்வ பிள்ளைகளை பார்க்கணும். உங்களுக்கு எனக்கு சும்மா இருக்க முடியாது. பூசம் முடிச்சோன்னு எனக்கு ஓடி வருவீங்க, பார்த்து நான் ஒரு ட்ரெஸ் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வருவீங்க. அந்த அளவுக்கு பிள்ளைங்க செஞ்சுருக்கேன். 27 பேர் கொடுத்துட்டோம்னா அவங்க முகத்தில் இருக்க மகிழ்ச்சியை நம்ம அப்படியே கற்பனை செய்து பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வெக்கத்தில் இருக்கான அப்படியே புது ட்ரெஸ் கிடைக்கும் சொல்லி ஒரு ஆசை தூண்டியாச்சு. அந்த ஆசை நம்ம நடக்கணும். அப்போ ஒரு குடும்ப சார்பாக அது இந்த பையன் நல்லா வாரம் காலில் 2 பேர் ஓடி வர பாருங்க. 2 பேர் காலில் டெய்லி ப்ரெஸ். மழை பெஞ்சிட்டு இருக்கோம், நீங்கள் எங்கே எடுப்பீங்க, நல்லா கொட்டோட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து உதவி செய்ய 2 பேர் டெய்லி ப்ரெஸ். அது பிறகு இந்த வேலையை செய்கிறது, மைக் எடுத்து வைக்கிறதா, பொருள் எடுத்து வைக்கிறதா, எல்லாமே யாரும் போகிறாரு, ஆல்கனைஸும் போகிறாங்க. அவங்க தான் கையில் மைக் எடுத்து வைக்கிறது, ஸ்கேன் எடுத்து வைக்கிறது, அங்கேருந்து வெட்டி தட்டு வர்றது எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சிறப்பாக பார்ப்போம். கை கட்டின போகிறோம், எல்லாமே நுணுக்கமாக அழகாக செய்யக்கூடிய பசங்க. அப்போ அவங்க நம்ம கவரப்படுத்தணும், அவங்களுக்கு திருவிழா வைக்கணும். நாங்கள் 27 பேர் திருவிழா ஆல் பாய்ஸ் அவங்க தான் சிறப்பிக்க போகிறாங்க. ஏற்கனவே ஆசை பார்த்து எல்லாம் சிறப்பாக எல்லாம் முயற்சி எடுத்து சிறப்பாக செய்ய போகிறாங்க. அது கொண்டாட போகிறோம். ஆகவே அவங்களுக்கு தேவையான இந்த உதவியை நீங்கள் செய்ய முடியாது போது கேட்கப்படுகிறேன். நம்ம பிள்ளை இந்த வருடம் முடியும் போது அவங்க இந்த வருடத்துக்குள்ள உங்கள் குடும்ப சார்பாக இறைவா நான் பெற்றுக்கொண்டேன். அது வந்து இந்த அன்னையுடைய மாதத்தில் உங்கள் பேர் வரணும். குடும்ப நன்றியாக ஒரு திருப்பலி இந்த வருடம் முடிய போகுது. கடவுள் செஞ்சிருக்கிறாரு, அதை வந்து மனசுக்குள்ள இல்லை, இந்த சபையில் தெரியும். இறைவன் எனக்கு செஞ்சிருக்கிறாரு, என் குடும்பம் செஞ்சிருக்கிறார், கணவன் மனைவி பேரை சொல்லி குடும்ப நன்றி அப்படி திருப்பலி ஒப்பு கொடுத்து கடவுள் செய்திருக்கிறா என்று சொல்லி தெரியும். அதற்கேற்றவாறு இந்த வருடம் முடிவதற்குள்ள திருப்பலி ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட நன்றியை ஒப்பு கொடுங்க. எல்லாம் நீங்கள் தந்தது, நீங்கள் செய்தது, அதை என் மனசுக்குள்ள இல்லை, வெளியே சொல்கிறேன். இந்த மாதத்தில் சபையில் அறிக்கைன்னு சொல்லி அறிக்கைட்டு நன்றி உள்ள பிள்ளைங்களா, வருடத்திற்கு நன்றி உள்ள பிள்ளைங்களா நீங்கள் இருக்க நீங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுளை எதிர்பார்க்கிறார். நீ என்ன நன்றி உள்ளவா இருக்கிறார், யாருக்கையா சொன்னியா, யாருக்கையாவது அறிவிச்சியான்னு சொல்லி கடவுளை எதிர்பார்க்கிறார். அந்த நன்றியை சமர்ப்பித்து இந்த நாளை நாம் இந்த வருடத்தை நிறைவு செய்வோம். அவங்க இந்த வருடம் முழுவதுமாக கடவுளுக்கு செய்தி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி குடும்ப நன்றியாக நாம் ஒப்புக் கொடுத்து மாற்றுவோம். அதற்கு அனைத்து குடும்பங்களும் மிக சிறப்பான அந்த நன்றி மறக்காத வெளிப்படுத்தி அடுத்த வருடம் இன்னும் அதிகமான நன்மைகளை பெறுவதற்கு முயற்சிப்போம். நன்றி உரிமன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கடிமை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றமிழந்து விடுவித்த உமர்குடைகள் வரவிற்கு விழாவுக்கு எங்களை தயாரிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம்மனைவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.